வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வேண்டும். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் விவகாரம். மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் நாளை திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என பயணிகள் புகார். நள்ளிரவில் பேருந்துகளை சிறைப்பிடித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தர்மபுரி அருகே தாழ்த்தப்பட்ட சமூக பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் வழங்கிய விவகாரம். 2 பெண்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரின் பேரில் தனியார் கல்லூரி தாளாளர் போக்சோ வழக்கில் கைது. இரவோடு இரவாக கல்லூரிக்கு சீல் வைப்பு. அங்கு படித்த மாணவிகளின் படிப்பு தொடர வேறு கல்லூரிக்கு மாற்ற ஏற்பாடு. பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் தங்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அறிவிப்பு. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படாததால் குழப்பம். வடமேற்கு பகுதியில் வன்முறை வெடித்ததால் பதற்றம். உலகம் முழுவதும் களை கட்டிய சீன புத்தாண்டு கொண்டாட்டம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ வீதிகள் வண்ண விளக்குகளால் விழாக்கோலம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் ஏடிபி சேலஞ்சர் ஆண்கள் டென்னிஸ் தொடர் ஒற்றையர், இரட்டையர் பிரிவுகளில் இந்திய வீரர்கள் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 28 நாட்களில் மட்டும் 88 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 12 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை குழுவை புதுப்பிக்க வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், இலங்கை வசம் தற்போது உள்ள 77 மீனவர்கள் மற்றும் 151 படகுகளை உடனடியாக விடுவிக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் குவைத் மற்றும் பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து வரும் 11ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசை கண்டித்து வரும் 11ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் திமுக மீனவரணி செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் முன்னிலையில் அந்த கட்சி அமைப்பாளர் RS பாரதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் சர்வதேச பல்கலைக்கழக கருத்தரங்கை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்று விளங்கியதாக கூறினார். அப்போது உலக அளவில் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்கள் கூட திறக்கப்படவில்லை என்று ஆளுநர் கூறினார். இந்த கருத்தரங்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நியூசிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சீனா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த ஆலந்தூரில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் 110 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடந்தது. இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு பேசுகையில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துள்ள உணவுகள் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டிலேயே குழந்தைகள் இறப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். ஹோசூரில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், தொழிற்சங்கத்தினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது மேலூர் கிராமத்தைச் சேர்ந்த கங்கப்பா என்ற மாற்றுத்திறனாளி தங்கள் கிராமத்தில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று தவழ்ந்து சென்று கனிமொழியிடம் கோரிக்கை மனு அளித்தார். ஆம்புலன்ஸ் வாகனம் கூட செல்ல முடியாத நிலையில் சாலை இருப்பதாகவும் அவர் கூறினார். மனுவை பெற்றுக்கொண்ட கனிமொழி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுவர் விளம்பரம் எழுதும் பிரச்சாரத்தை பாஜக சட்டமன்ற குழுத் தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவின் தேர்தல் சின்னமான தாமரையை சுவர்களில் வரைந்து பிரதமரின் 10 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி மீண்டும் மோடி பிரதமராவதற்கு ஆதரவு திரட்டினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி முதல் தென் மாவட்டங்களுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பேருந்துகள் அனைத்திலும் இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபோது பயணிகள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நீடித்து வந்ததால் கூடுவாஞ்சேரி சரக துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின் பயணிகள் அனைவரும் மாநகர பேருந்துகள் மூலம் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. உசிலம்பட்டி அருகே எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பச்சிளம் குழந்தைகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் சென்று நலம் விசாரித்தார். உசிலம்பட்டி மொக்கத்தான்பறை கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு எலி காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் சென்று நலம் விசாரித்தார். பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடைபெற்றது. அப்போது ராஜேஷ் தாஸ் தரப்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் அதற்கு நீதிபதி பூர்ணிமா மறுப்பு தெரிவித்தார். அரசு தரப்பில் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்யுமாறு வாதிடப்பட்டது. அதனை பதிவு செய்த நீதிபதி மனுவின் மீது வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பட்டியலின பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் வழங்கியதாக 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். போளையம்பள்ளி கிராமத்தில் கூலி வேலைக்கு சென்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த 4 பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பட்டியலின பெண் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தரணி மற்றும் சின்னத்தாய் ஆகிய 2 மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தனியார் கல்லூரி தாளாளர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். தென்காசி நெல்லை சாலையில் உள்ள தனியார் டிப்ளமோ நர்சிங் பாராமெடிக்கல் கல்லூரி நடத்தி வரும் வினோத்குமார் என்பவர் அங்கு படித்து வரும் ஒரு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வினோத்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கோட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் கல்லூரியை ஆய்வு நடத்தி இரவோடு இரவாக சீல் வைத்தனர். அந்த கல்லூரியில் படித்த மாணவிகளின் படிப்பு தொடர வேறு கல்லூரிக்கு மாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மதுக்கரை பகுதியில் தங்க நகை பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மதுக்கரை அருகே உள்ள விவேகானந்தா சதுக்கம் பகுதியில் உள்ள தங்க நகை பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீப்பிடித்து கரும்புகை வெளியேறியது. இதனால் அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் பதறியடித்து வெளியேறினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் காய், கனி மற்றும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள், தோட்டக்கலை ஆய்வாளர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சால்வியா, பொட்டுண்ணியா, டென்னியா, காளாண்டுலா, தாலியா செடிகள், மலர்கள், ரோஸ் வகைகள் உட்பட 20,000 மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை அறிவியல் கல்லூரியின் 44வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சீபா ஆதித்தனார் நூற்றாண்டு விழா கலையரங்கில் நடைபெற்றது. இதில் நெல்லை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் ரா பாஸ்கரன் கலந்து கொண்டு 955 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் தங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர், ஆசிரியர், உறவினர்கள், நண்பர்களை நினைவு கூற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் திருவிளையாடல் புராணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கிய நிகழ்வு நடத்தப்பட்டது.
மகா மண்டபத்தில் அபிராமி பட்டர் சிலை வைக்கப்பட்டு ஸ்ரீ அபிராமி அம்மன் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளினார். தர்மபுரம் ஆதீன முன்னிலையில் ஓதுவார்கள் அபிராமி அந்தாதியின் பாடல்களை பாடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று விவாதம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவடைவதாக இருந்த நிலையில் அரசின் சில முக்கிய அலுவல்களை நிறைவேற்ற இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் கொண்டுவரப்படும் எனவும் அந்த தீர்மானத்தின் மீது இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த விவாதத்தின் மீது பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் சலூனில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நஜாப்கர் பகுதியில் உள்ள ஒரு சலூனில் புகுந்த இருவர் அங்கிருந்த சோனு மற்றும் ஆஷிஷ் ஆகியோர் மீது துப்பாக்கியால் சுட்டதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய இருவரும் தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களை தனிப்படை தேடி வரும் நிலையில் துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஹசன் மஹ்மூத் சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது பங்களாதேஷின் பிரதமராக தொடர்ந்து 4வது முறையாக பதவியேற்ற பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரது தலைமையின் கீழ் பங்களாதேஷ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பில் புதிய மைல்கல்களை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வலுவான, நிலையான மற்றும் வளமான பங்களாதேஷ் இந்தியாவின் நலனுக்கு உகந்தது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், இந்த உறவு வளர்வதைக் காண இரு தரப்பிலும் அளப்பரிய அரசியல் விருப்பம் உள்ளது என்றும் கூறினார். பாகிஸ்தானில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தங்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் 64 தொகுதிகளிலும், முன்னாள் பிரதமர் பெனாசீர் பூட்டோவின் மகன் பிலாவால் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி 50 தொகுதிகளிலும், சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் தெஹ்ரீக் இ இன்சாப் கட்சியினர் 91 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் லாகூரில் பொதுமக்களிடையே உரையாற்றிய நவாஸ் ஷெரீப், தங்கள் கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஆதரவு கட்சியுடன் இணைந்து தாம் ஆட்சியமைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பொது தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் முன்னாள் பிரதமர்கள் நவாஸ் ஷெரீப் மற்றும் சிறையில் உள்ள இம்ரான் கான் ஆகியோர் தங்கள் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள ஷங்களா பகுதியில் தேர்தல் வன்முறை வெடித்துள்ளது. வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் கூட்டத்தினரை விரட்டியடித்தனர். இதனால் அப்பகுதியை போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ விழாக்கோலம் பூண்டுள்ளது. மாஸ்கோ நகர வீதிகள் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு டிராகன் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பல வகையான சீன உணவுகளை உண்டு மகிழ்ந்த மக்கள் சீன புத்தாண்டை வரவேற்க ஆவலுடன் காத்திருப்பதாக மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரின் ஒற்றையர், இரட்டையர் பிரிவுகளில் இந்திய வீரர்கள் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்றுக்கு முன்னேறினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெறும் ஏடிபி சேலஞ்சர் ஆண்கள் டென்னிஸ் தொடரில் இரட்டையர் பிரிவில் அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. முதல் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை ஜப்பானின் மட்சூய் யுசுஹி இணையை தோற்கடித்தது. அடுத்த போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி, நிக்கி கலியாண்ட பூனசா இணை ஜெர்மனியின் ஜாக்கப் மார்க் வால்னர் இணையை வீழ்த்தியது. இதனையடுத்து இந்தியாவின் சாகேத் ராம்குமார் இணையும் ரித்விக் நிக்கி இணையும் இன்று இறுதிப் போட்டியில் மோதுகின்றன. அதேபோல ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் டொமினிக் பேலனை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வேண்டும். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் விவகாரம். மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் நாளை திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என பயணிகள் புகார். நள்ளிரவில் பேருந்துகளை சிறைப்பிடித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
தர்மபுரி அருகே தாழ்த்தப்பட்ட சமூக பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் வழங்கிய விவகாரம். 2 பெண்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரின் பேரில் தனியார் கல்லூரி தாளாளர் போக்சோ வழக்கில் கைது. இரவோடு இரவாக கல்லூரிக்கு சீல் வைப்பு. அங்கு படித்த மாணவிகளின் படிப்பு தொடர வேறு கல்லூரிக்கு மாற்ற ஏற்பாடு. பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் தங்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அறிவிப்பு. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படாததால் குழப்பம். வடமேற்கு பகுதியில் வன்முறை வெடித்ததால் பதற்றம். உலகம் முழுவதும் களை கட்டிய சீன புத்தாண்டு கொண்டாட்டம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ வீதிகள் வண்ண விளக்குகளால் விழாக்கோலம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் ஏடிபி சேலஞ்சர் ஆண்கள் டென்னிஸ் தொடர் ஒற்றையர், இரட்டையர் பிரிவுகளில் இந்திய வீரர்கள் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.